வன உயிரினமான குட்டி குரங்கை வீட்டில் வளர்த்து வந்த தம்பதி கோவையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். குழந்தை இல்லாத குறையை போக்க குட்டி குரங்கை தன் குழந்தையாகவே வளர்த்து வந்ததாக நடுரோட்டில் பெண் ஒருவர் கதறி எழுந்த காட்சிகள் தான் இவை. ஈரோட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த பெருமாள் சகுந்தலா தம்பதி. பிறந்து 2 அல்லது 3 மாதங்கள் தான் இருக்கும். இந்த குட்டி குரங்கை வைத்துக்கொண்டு பெருமாள் சகுந்தலா தம்பதி கோவை காட்டூர் பகுதியில் நடனமாடிக் கொண்டிருந்தனர். இதை விலங்குவதை தடுப்பு அமைப்பின் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் பார்த்துள்ளார். குரங்கு குட்டிக்கு அவர்கள் உடைமாற்றிவிட்டு பேருந்தில் ஏற முயன்ற போது தடுத்து நிறுத்திய அவர் காவல் நிலையத்திற்கும் வனத்துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் தெரிந்தது, இவர்கள் தேனியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து 50,000 ரூபாய் கொடுத்து குரங்கு குட்டியை விலைக்கு வாங்கியது. தங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாததால் தான் இந்த குட்டி குரங்கை வாங்கி வளர்த்ததாக கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர். ஆனால் வன விலங்கான குரங்கை வளர்ப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் பெருமாளையும் சகுந்தலாவையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட குரங்கு குட்டி விலங்குகள் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குழந்தை இல்லை என்று குரங்கை வளர்த்ததாக காரணம் சொன்னாலும் வன விலங்குகளை வீட்டில் வளர்ப்பது பிள்ளையை தாயிடமிருந்து பிரிக்கும் பாவத்திற்கு சமம் என்பதை இவர்களை போன்றவர்கள் உணர வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.